செம்மண் பூமியும் அடர்ந்த தென்னந்தோப்புகளும் நிறைந்த ஒரு சிறிய கிராமம். அங்கே ரகு, தன் மனைவி ரம்யா, குழந்தைகள் மற்றும் முதியவர்களான மாமனார் மாணிக்கம், மாமியார் மங்களம் ஆகியோருடன் ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் வசித்து வந்தான். போதிய வருமானம் இல்லாததால் அடுத்த வேளை உணவிற்கே அவர்கள் தடுமாறினர். ஒரு மாலை வேளையில் வீட்டின் பின்புறமிருந்த பிரம்மாண்டமான ஆலமரத்தின் அடியில் அனைவரும் அமர்ந்து ஆலோசித்தனர். ஏதாவது புதுசா வித்தியாசமா செஞ்சாதான் நம்ம பொழப்பு ஓடும் என்றாள் ரம்யா. அப்போதுதான் ரகுவிற்கு ஒரு பொறி தட்டியது. ஏன் நாம இந்த மரத்து மேலேயே ஒரு மரவீடு ஹோட்டல், ட்ரீ ஹவுஸ் ஹோட்டல் கட்டக்கூடாது? நகரத்திலிருந்து வர்றவங்க இயற்கை காத்துக்காக இங்கே வருவாங்களே என்றான். அந்த ஐடியா அனைவருக்கும் பிடித்திருந்தது. ஆனால் அவர்களிடம் பணம் இல்லை. உடனே குடும்பமே களமிறங்கியது. ரகுவும் மாணிக்கம் தாத்தாவும் காட்டில் விழுந்து கிடந்த காய்ந்த மரக்கட்டைகளை சேகரித்தனர். ரம்யாவும் மங்களம் அத்தையும் பழைய சணல் கயிறுகளைக் கொண்டு பலகைகளை இணைத்தனர். குழந்தைகள் வைக்கோல் கொண்டு கூரை வேய்ந்தனர். மெல்ல மெல்ல அந்த அழகான மரவீடு உருவானது. 90களின் உணர்வோடு மின்சாரமில்லாமல் லாந்தர் விளக்குகளை தொங்கவிட்டனர். கீழே இருந்து கயிறு வாழி மூலம் ரம்யா சுடச்சுட கைமணக்கும் கிராமத்து உணவுகளை பரிமாறினாள். அந்த புதுமையான முயற்சி ஊர் முழுக்க பரவியது. நகரத்திலிருந்து வந்த பயணிகள் அந்த மரவீட்டின் அமைதியையும் மங்களமத்தையின் கைமணத்தையும் தேடி வர ஆரம்பித்தனர். வறுமையில் வாடிய அந்த குடும்பம் தங்கள் உழைப்பாலும் புதுமையான சிந்தனையாலும் அந்த மரவீட்டை ஒரு வெற்றிகரமான தொழிலாக மாற்றியது. இன்று அவர்கள் ஏழைகள் அல்ல, இயற்கையை நேசிக்கும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம்.